சென்னையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாயமானவன் இணைப்பில் இருக்கிறார். தாயமானவன் வணக்கம். சென்னையில் எந்த பகுதியில் தாவிக பொதுச் செயலாளர் இந்த பிரசுரங்களை வழங்கினார்? மேலும் எப்போது அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தாயமானவன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம் தொடர்பாக தமிழகத்துல பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை எனவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுடன் காணப்படுவதாகவும் கூறி கடிதம் ஒன்றை இன்று காலையில எழுதியிருந்தார். இந்த கடிதத்துடைய பிரசுரத்தை தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கடிதத்தை வழங்குமாறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையின் சார்பில் அங்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் வலியுறுத்தப்பட்ட நிலையில தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இந்த தவேக தலைவர் விஜய் எழுதிய இந்த கடிதத்தை தொடர்ச்சியாக பல பகுதிகளில் பெண்களுக்கு வழங்கிய வண்ணம் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைய தினம் சென்னையில மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதியில மகளிர் அணி சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த வன்கொடுமையை கண்டித்து விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்கும் போது அரசுக்கு எதிராக நோட்டீஸ் வழங்குவதை கண்டித்தும் அதேபோல் எந்தவித முன்னறிவிப்புமின்றி கூட்டத்தை கூட்டுவதாகவும் கூறி முன்கூட்டியே காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். அதன் தொடர்ச்சியாக சென்னையினுடைய பல பகுதிகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இது போன்ற நோட்டீஸ் வழங்கக்கூடிய தவேக நிர்வாகிகள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்ட வண்ணம் இருந்து வந்தனர். குறிப்பாக தியாகராய நகர் பகுதியில் மகளிர் அணி நிர்வாகிகள் சார்பில் கல்லூரி வளாகத்தின் வெளியே மாணவ மாணவிகளுக்கு அதிகம் கூட பகுதிகளில் இந்த பிரச்சுரங்கள் வழங்கப்பட்ட நிலையில அதனை பார்வையிடுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார். முன்னனுமதி பெறாமல் கூட்டம் கூடியதாக கூறி தீநகர் காவல் நிலைய காவலர்கள் அவரையும் அவருடன் வந்தவர்களையும் மற்றும் அந்த துண்டு பிரச்சுரங்கள் கொடுத்தவர்களையும் கைது செய்து தற்போது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் கைது செய்து அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன்.